எங்களுக்கு பிரச்சனை வவுனியா புறக்கணிக்கப்படுது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடியதும் தடுக்கப்படுது. இதுதான் எங்கள் 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை. ஆனால் பிறகு இது சம்பந்தமாக நாங்கள் கலைக்குள்ள பல விடயங்கள் இந்த அமைப்பு சம்பந்தமாக சுட்டி காட்டப்பட்டது. ஆகவே வவுனியா மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டமை மற்றும் மூங்கில் மல்லிகை செய்கை தடுக்கப்பட்டமை, இரணுமொழி நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலான வடக்கு மாகாணத்தின் செயற்பாடுகள், பாத்தீனிய ஒழிப்பு தொடர்பிலான செயற்திட்டங்கள், பல பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற காற்றலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான விடயம், சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசுபடுதல் தொடர்பில் எமது பங்கு பெற்றுதரும் செயற்பாடுகளும், மருதங்கேணி கடல் நீரை நன்னீராக்கும் செயற்திட்டம், கார்த்திகை மரநடிகை மாதம் உறுப்பினர்களோடு கலந்தாலோசிக்காமலும் அவர்களது பங்கு பெற்றுதல்கள் இன்றியும் முன்னெடுக்கப்பட்டமை, அனர்த்த நிவாரணங்கள் உறுப்பினர்களோடு கலந்தாலோசிக்காமலும் அவர்களது பங்கு பெற்றுதல்கள் இன்றியும் முன்னெடுக்கப்பட்டமை, ஜனரஞ்சக நிகழ்வுகளான உழவர் திருவிழா, கார்த்திகை மரம் நடிகை மாத தொடக்க நிகழ்வு, கார்த்திகை மலர் கண்காட்சி, விவசாய தினம், பேரிடர் தவிர்ப்பு நாள், மண் தினம் போன்றன பேரவையின் உரிய அனுமதியும் அமைச்சரவையின் உரிய அங்கீகாரமின்றி முன்னெடுக்கப்பட்டதோடு நிதி தொடர்பிலான வெளிப்படைத்தன்மை பேணப்படவில்லை. கூட்டுறவுத்துறையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முறைகேடுகள் இதுவரை உரிய அமைச்சில் சீரமைக்கப்படாமை மற்றும் இன்னொரு விடயத்தையும் சொல்லி நான் அந்த பிரேரணையை முன்மொழிகின்றேன். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே உழவர் விழா முள்ளியவளையிலே நடைபெற்றது. அதிலே கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்திருந்தார்கள். அது மூலியமாக அண்மையிலே வவுனியாவிலே ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே வன்னியூர் செந்தூரன் என்ற ஒரு இளம் கவிஞர், எனக்கு அவரை முன்ன பின்ன தெரியாது, தன்னுடைய பேச்சு வரும்போது என்னை பார்த்து மாகாண சபையை கிளிகளி என்று கிழித்தார். காரணம், அவர்கள் இந்த யுத்தத்திலே நேரடியாக பாதிக்கப்பட்ட கவிஞர்கள். இந்தியாவிலே இருந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்தபோது அந்த முல்லைத்தீவு வன்னி பகுதியைச் சேர்ந்த கவிஞர்கள் அவரை சந்திப்பதற்கு கேட்டிருக்கின்றார்கள். அதை அமைச்சருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அது பாதுகாப்பு சம்பந்தமாக உங்களை சந்திக்க முடியாது. பின்னர் இதே கவியரசு வைரமுத்து யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற கவிஞர்களை சந்தித்திருக்கின்றனர். அப்ப அவர்கள் கேட்கின்றார்கள், வன்னியில இருக்கிற கவிஞர்கள் என்ன தீவிரவாதிகளா அல்லது பயங்கரவாதிகளா, ஏன் இதை அமைச்சர் தடுத்தார்? அப்ப நான் சொன்னேன், இது எனக்கு தெரியவில்லை, நான் அந்த விழாக்கு போகவும் இல்லை என்று. ஆகவே இப்படிப்பட்ட விடயங்கள் நல்லாட்சி பண்புகளுக்கு விரோதமாகவும் வடக்கு மாகாண சபையின் மீதான மக்களின் நம்பிக்கைக்கு பங்கம் விளைவிக்கும் வகையிலும் வடக்கு மாகாண சபையின் ஆளுகை மற்றும் நியாதியாதிக்கத்தை மீறும் வகையிலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாணத்தின் விவசாய சேவைகள், கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசன, நீர் விநியோகம், உணவு விநியோகம், சூழல் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு விடயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அமைச்சர் மீதான விசாரணை செய்யப்படுவதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என நான் இச்சபையை கோரி நிற்கின்றேன். அதிலே ஒரு திருத்தம், கடைசியான வசனத்தை தயவு செய்து எடுக்க திருப்ப வாசிங்க. மேற்படி அமைச்சர் விடயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு அமைச்சர் மீதான விசாரணை செய்யப்படுவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். அதாவது சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை அல்ல. முதலமைச்சர் இப்ப இவ்வளவு விஷயம் உங்களுக்கு பெறுதலோ அல்லது ஒரு கட்சியோ தமிழ் மக்களையோ அல்லது இந்த மாகாண சபையோ தீர்மானிக்க முடியாது. ஆகவே இவ்வளவு விஷயங்களுக்கும் அவர் ஒரு குழுவை போட்டோ அல்லது தானாகவோ விசாரிச்சு உண்மை நிலையை எங்களுக்கு தெரியப்படுத்துது. அதாவது இவர்ல சாட்டப்படுற குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்றால் பிரச்சனையே இல்லை. இதை விட நாங்கள் கூடுதலான 2.5 வருஷம் இல்லை, அவர் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த அமர்வில் இருக்கிற கூட நாங்கள் அவரோட 2 வேலை செய்வோம். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் எங்களுடைய மக்களை சந்திக்க முடியாமல் இருக்கின்றது. கேட்கிறார்கள், பகிரங்கமாக கூட்டங்களிலே நேர கேட்கிறார்கள். இதுகளுக்கு நாங்கள் என்ன செய்யறது? இதையே நாங்கள் மூடி மறைக்கணும். இது ஒரு சொந்த பிரச்சனை இல்லையே.
ஆகவே நீங்கள் இந்த பிரேரணையை அவர் வழிமொழிந்திருக்கிற முதலமைச்சர் எங்களுக்கு விசாரணை செய்து இதுக்குரிய தீர்வு தர வேண்டும். அவ்வளவு. அந்த அமைச்சர் மீது என்ற சொல்ல நீக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசியில அமைச்சர் மீது என்ற ஒரு சொல்லு வருது. நம்ம விசாரணை எல்லாம் கேட்கலாம். அமைச்சர் என்ற சொல்ல தவிர்க்கிறது நல்ல நினைக்கிறேன். வகைகூற கடமைப்பட்டவர் அமைச்சர். உங்களுக்கு தெரிய வேண்டும் அமைச்சர் அவர்களே, ஒரு ரயில் விபத்து நடந்தாலே அந்த போக்குவரத்து அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போறான். வகை கூறுறதுன்றது அப்படித்தான். நான் ரிசைன் பண்ண சொல்லி கேட்கல. ஆனா அவர் தான் வகை கூற வேணும். இந்த கவுன்சிலுக்கு வந்து விவசாய படிப்பாளரோ அமைச்சின் செயலாளரோ இதை வந்து சொல்லலாது. அமைச்சர் தான் சொல்ல முடியும். வேண்டாம், அவர் இந்த சபையின் ஒரு உறுப்பினர். இதை எப்படி நீக்கிறது? அவரை விசாரிக்கிறது ஒரு அதிகாரியை நியமிக்கிறார். அவருக்கு மேல்நிலையில உள்ளவர் முதலமைச்சர். முதலமைச்சர் மட்டும்தான் விசாரிக்கலாம். இங்க சபைக்கு வகை கூற கடமைப்பட்டவர் அமைச்சர். ஆகையினால அமைச்சர் எங்களுக்கு தனிப்பட பொன்னுத்துறை ஐங்கரநேசன் மீது இந்த கோபம் இல்லை. விவசாய அமைச்சர் மீது எங்களுடைய குற்றச்சாட்டுகள். அதை முதலமைச்சர் தான் விசாரிக்க முடியும். அது முதலமைச்சருக்கு ஆற்றுப்படுத்துகின்ற காரணத்தினாலே சபையில வேறு எதிர்ப்பு இல்லாதபடியால் அதை ஏற்றுக்கொண்டு அவையை நான் ஒத்திவைக்க விரும்புகின்றேன். 46வது அமர்வு என்னுடைய 8/2/2016 பொதுமக்கள் முறைப்பாட்டு குழு தீர்மானம் கோவை இலக்கம் 137 கிராமிய வங்கி சமாசத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சிவந்த விநியோகம் தொடர்பில் தொடர் நடவடிக்கையாக 8/2/2016 முறைப்பாட்டு குழு அமர்வில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் அவர்களால் விவசாய அமைச்சு செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 8/1/2016 கடிதத்தில் நடைமுறையில் இவ்வாறான சோர்வுகள் வரும்போது கூட்டுறவு சங்கங்கள் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்து அறவிட நடவடிக்கை எடுத்து வந்ததாகவும் அந்த வகையில் கிராமிய வங்கி சமாசமும் நடவடிக்கை எடுத்ததாகவும் இது தொடர்பில் மாவட்ட மட்ட அலுவலகத்தால் மட்டுமே மேற்பார்வை செய்யப்பட்டு வந்ததாகவும் அவர்கள் இவ்விடயத்தை ஆணையாளருக்கு அறிக்கையிடவில்லை எனவும் சங்கத்தின் பொதுச்சபை மற்றும் பொது பிரதிநிதிகளுக்கு தமக்கு முறையிடவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் பொதுமக்கள் முறைப்பாட்டு குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தொடர்பாடலின் மூலமே இவ்விடயம் தனக்கு தெரிய வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் அறிவுறுத்தலின் பேரிலேயே கிராமிய வங்கி சமாசத்தின் மேல்மிகை நிதி பிரமுக வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் 31/5/99 அறிக்கையை காண்க. பிரதி எல்லோருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் 12 வியாபார விடயங்களில் நேரடியாக முதலீடு செய்தல் விரும்பத்தக்கதல்ல எனவும் உள்ளது கவனிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த 2 விடயங்களுக்கும் அப்போதும் இப்போதும் உள்ள கூட்டுறவு திணைக்களமே பொறுப்பு என்பதை குறிவைக்க விரும்புகின்றேன். எனவே கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் இவ்விடயத்தில் தமக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்தமையானது கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளரின் பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அதற்கும் மேலாக மாவட்ட கூட்டுறவு ஆணையாளரின் செயற்பாடும் தன்னிச்சையாக கையாளப்பட்டதாகவே தெரிகிறது. மேலும் குறித்த சிவந்து விநியோகத்தின் போது பயன்படுத்தப்பட்ட காசோலைகள் வரையப்பட்ட நடைமுறை கணக்கு யாருடைய பெயரில் பராமரிக்கப்பட்டு வந்தது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இது அந்த குழு ஆராய வேண்டும். அத்துடன் சமாசத்தின் அனைத்து செயற்பாடுகளும் ஆராயப்பட்டு 46 ஒன்றின் பிரகாரம்
விசாரணை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 46(1) பிரகாரமான விசாரணையின் போது தற்போதைய நிலையை அமைச்சு செயலாளரிடமிருந்து கோரி பெறுவது எனவும் முறைப்பாட்டுக்குழு சிபாரிசு செய்துள்ளார். வழக்கு தொடர்ந்து விட்டோம் என்று கூறி வாழாவிருப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. வடக்கு மாகாண சபை பதவிக்கு வந்த பின்பு நிகழ்ந்த இந்த இழப்பு என்பதால் பொறுப்புக்கூறல் அவசியம் என இக்குழு கருதுகிறது. ஏற்கனவே கௌரவ உறுப்பினர் அவர்கள் அரியரட்னம் அவர்களை உள்ளடக்கியதாக ஒரு குழு நியமிக்கப்பட்டு விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது. அந்த விசாரணை முடிவடைவதற்கு முன்பதாக இவ்வாறான ஒரு அறிக்கை இங்கு வெளியிடப்படுவது நான் நிச்சயமாக அவரது விசாரணையை பாதிக்கின்ற ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே ஒரு குழுவை நியமித்ததற்கு பிறகு அந்த குழு தனது அறிக்கையை தீர்மானிப்பதற்கான கால அவகாசத்தை நீங்கள் வழங்க வேண்டும். கடந்த கூட்டத்தின் பொழுதுதான் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இந்த முறைப்பாட்டு விசாரணை குழுவுக்கு வருகின்ற விடயங்களை கூட நீங்கள் நிச்சயமாக அவர்களது கையில் ஒப்படைப்பீர்களாக இருந்தால் விசாரணை சுமூகமாகவும் பிரச்சனை இல்லாமலும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதே சமயம் நான் இன்னொன்றை இந்த அரங்கில் நான் குறிப்பிட வேண்டும் விரும்புகின்றேன் என்று சொல்லி சொன்னால், கூட்டுறவு திணைக்களம் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்படுவதும் கூட்டுறவு ஆணையாளர் மீது குற்றங்கள் சுமத்தப்படுவதும் என்கின்றது மிகவும் மனவருந்தத்தக்க விடயமாக உள்ளது. அதிகாரிகளுக்கு இருக்க ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பல்வேறு வகையான நெருக்குவாரங்களுக்கு உட்பட்டு இப்பொழுதுதான் ஓரளவுக்கு வடக்கு மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கு பிறகு அரசியல் அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு சுயாதீனமாக தொழிலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏராளமான கூட்டுறவு சங்கங்களில் கடந்த காலங்களில் ஏராளமான முறைகேடுகள் இடம்பெற்றிருப்பது தாங்கள் அறியாத ஒன்று அல்ல. ஆகவே எல்லா வகையான முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த விசாரணைகள் நடந்து முடிவதற்கு குறிக்கப்பட்ட காலதாமதம் ஆகின்றது. சில சமயங்களில் அந்த விசாரணைகளில் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் எங்களுடைய அவைகளில் கூட சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் எதிர்த்தரப்போ அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற தரப்போ தாங்கள் சுதாகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றதும் கண்கூடாக நிகழக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நான் உங்களிடம் தயவுடன் கேட்டுக்கொள்வது, இத்தகைய விடயங்களை முதலில் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த இடத்தில் அல்லது நீங்கள் இது தொடர்பாக ஒரு விசாரணை குழுவை நியமித்திருந்தால் அந்த விசாரணை குழுவிடம் தெரியப்படுத்துங்கள். இன்னொன்றும் நான் இந்த இடத்தில் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். தாங்கள் ஒரு தடவை தங்களுக்கு முன்னால் கௌரவ என்கின்ற அடையாளம் குறிப்பிடப்படாதது தொடர்பாக எங்கள் எல்லோருக்கும் அதற்கு ஒரு கடிதமும் அனுப்பியிருந்தீர்கள். வரவேற்கப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் அது அந்த பதவிக்குரிய ஒரு நெறிமுறை அல்லது ஒழுங்குமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பது. ஆனால் இதுவரைக்கும் தங்களினால் எனக்கு அனுப்பப்படுகின்ற எந்த கடிதங்களிலும் கூட்டுறவு அமைச்சர் என்கின்ற எந்த பதமும் எந்த சொற்பிரயோகமுமே இடம்பெற்றுவதில்லை. எந்த இலாகாவும் இல்லாத திணைக்களங்களும் இல்லாத உணவு வளங்கள் நீர்வளங்கள் குறிப்பிடப்படுமே தவிர இது தலைவர்களை தங்களுக்கு தெரிந்து நடக்கின்றதோ அல்லது தாங்கள் என்னை கூட்டுறவு அமைச்சராக இதுவரையும் மனத்தளவில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அல்லது தங்களுடைய தட்டச்சு செய்கின்ற அதிகாரிகள் இத்தகைய தவறு அளிக்கின்றார்களோ தெரியவில்லை. இனிமேல் எனக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்களில் அதாவது கூட்டுறவு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூட அந்த கூட்டுறவு அமைச்சர் என்கின்ற பதம் இடம்பெற வேண்டும் என்று சொல்லியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி விஷயத்திலே அவை உறுப்பினர்களுடைய சிறப்புரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே தெளிவாக இருப்பவன் தான். நீங்கள் சொன்ன சுற்றறிக்கையை நான் தெளிவான கருத்தோடு அனுப்பியவன் தான். இது தற்செயல் நிகழ்வாக இருக்குமே தவிர நிச்சயமாக அப்படியான ஒரு எண்ணத்தோடு இந்த கடிதம் என்னுடைய கையெழுத்தோடு வந்திருக்க கூடும் என்று நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவையில் உண்மையாக அது திட்டமிட்டதாகவோ உங்களை அவமானப்படுத்தும் வகையிலேயோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் நிச்சயமாக இல்லை என்பதை உறுதிப்பட நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் நான் தெளிவாக உள்ளவன். கருத்து வேறுபாடுகளுக்கு ஊடே கௌரவங்கள் பாதிக்கப்பட கூடாது என்பதை நான் மிக அவதானமாக இருப்பவன். அப்படி ஏதாவது நிகழ்ந்திருந்தால் தயவு செய்து அதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். நான் அதை திருத்தி அமைத்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் அப்படி நிகழ்ந்திருந்தால் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தெரியாமல் நிகழ்ந்திருக்கலாம். கருத்து வேறுபாடுக்கு அப்பாலே நான் சில விடயங்களை மிக கவனமாக இருக்கிறேன். முறைப்பாட்டு குழுதான் சிபாரிசு செய்தது. இப்பொழுது இந்த தகவல்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடப்பாடு இந்த அவைக்கு இருக்கிறது. இந்த கருத்தோடு அந்த விசாரணையை அவர்கள் எடுக்கலாம். அதில் எந்தவித ஆட்சேபனையும் இருக்க முடியாது. இப்பொழுது நான் தெரிவித்த கருத்துக்கள், அந்த சுற்றறிக்கைகள் சில சமயங்களிலே
திணைக்களங்களிலே இருக்கிறவர்களுக்கு கூட தெரியாது. 1999ஆம் ஆண்டு சம்பந்தப்பட்ட விடயங்கள். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களிலும் பார்க்க கூட்டுறவிலே ஈடுபட்டவன் என்ற முறையில் அல்லது கூட்டுறவிலே வாழ்ந்தவர் என்ற முறையில் இந்த சிமெண்ட் விநியோகத்திற்கும் கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அந்த மோசடிக்கு கூட்டுறவு திணைக்களம் தான் பொறுப்பு. அது நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு அந்த காசோலைகள் இப்ப கேட்கிறோம் 65, 66, 67, 68, 69 இலக்க காசோலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது இந்த அவைக்கு தெரிய வேண்டும், இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும். குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் நேரடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே ஒழிய அதிலே வரும் சாட்சியங்களை பற்றியோ அது சம்பந்தமான விடயங்களை பற்றியோ இங்கு கொண்டு வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய அறிக்கை வந்ததன் பிற்பாடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இது சம்பந்தமாக வேண்டுமானால் பேசிக்கொள்வோம். நீங்கள் இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு வந்து தந்து அதனை பத்திரிகைகளில் போட்டு இது அவர்களுடைய வேலைகளுக்கு நாங்கள் ஒரு குந்தகம் விளைவிப்பது போன்று எனக்கு தெரிகின்றது. அந்த முறைப்பாட்டு குழு எடுத்த தீர்மானத்தை முறைப்பாட்டு குழு செய்தால் அதனுடைய பணி அத்துடன் முடிவடைந்தது. அடுத்த பணி அவர்களுடையது. அது முடிந்ததன் பிற்பாடுதான் நீங்கள் எதுவும் அது அப்படி முடியாது. உங்களுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். அவர்களை கடமையை செய்ய வேண்டிய சிபாரிசு செய்ததிலே நானும் ஒருவர். அவர்களை கூட்டுவேன், ஆராயட்டும். அது எந்த சந்தேகம் கிடையாது. நான் அச்சமும் படவில்லை. கௌரவ உறுப்பினரும் கூட்டுறவுக்கு பொறுப்பாக தற்சமயம் கௌரவ முதல்வர் அவர்களினால் இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அரியரட்னம் சார் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுகின்ற கௌரவ பசுபதி பிள்ளை அவர்கள் உட்பட எங்களுடைய திணைக்கள அதிகாரிகளும் சேர்ந்து அன்றைக்கு ஒரு கூட்டம் வந்தவர்களுடன் நடத்தப்பட்டு உடனடியாகவே அந்த நேரமே அந்த பூட்டப்பட்ட கடைகள் எல்லாம் அவர்களுடைய அலுவலகம் வந்து திறக்கப்பட்டது. நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக கூட்டுறவு திணைக்களத்துக்கு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரியரட்னம் சார் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பெறுவது இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கும் என நான் கருதுகின்றேன். ஸ்பீச், அதாவது சிறப்புரிமை வாய்ந்த பேச்சுக்கள். அப்ப இந்த விடயத்திலே இந்த அவையிலே நடக்கக்கூடிய கருத்தாடல்களை வெளியிடுவது ஊடகங்களுடைய சுதந்திரம். ஆனால் சில விடயங்களிலே இந்த விடயங்கள் பதிவுகளிலே சேர்க்கப்பட மாட்டாது அல்லது நீக்கப்படுதல் வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்ற விடயங்களை அதை ஊடகங்கள் பிரசிக்காமல் தவிர்ப்பது முறையானது. அதே நேரம் முழுமையாக இந்த சபையிலே பேசப்படுகின்ற விடயங்களை மற்ற விடயங்களை வெளியிடுகின்ற உரிமை ஊடகங்களுக்கு உண்டு. அதை வைத்துக்கொண்டு ஊடகங்களை கண்டிப்பதோ தண்டிப்பதோ விமர்சித்தோ பொருத்தமானது அல்ல. ஆனால் அப்படியான ஒரு கருத்தின் மீது யாராவது அவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குமே ஆனால் அல்லது குறைபாடு இருக்குமே ஆனால் அவர்கள் அந்த விடயத்திலே இந்த அவைக்கு நமக்கு எழுதலாம். இவ்வாறான ஒரு விளக்கம் இருக்கிறது என்று எழுதக்கூடிய உரிமை அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்டு. அதை நிச்சயமாக இந்த அவையிலே மீண்டும் நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்து அதை திருத்திக் கொள்ளலாம். ஒருவர் எங்களுடைய கருத்திலே பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று கருதினால் அவருக்கு இந்த அவைக்கு விண்ணப்பிக்கின்ற உரிமை இருக்கிறது. அவர்கள் அப்படி செய்யலாம். இந்த பனைவு தென்னவள விடயத்திலே அங்கே 46 ஒன்று விசாரணை இருக்கிற தன்மையினாலே நான் அதற்கு மேல் இது ஒன்றும் பேசுவது பொருத்தம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை, அதாவது கூட்டுறவுத்துறைக்கு கீழே ஊழல்கள் இருக்கின்றது என்பதற்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கவில்லை. என்னை பொறுத்தளவிலே நான் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்வது, இலங்கையினுடைய வரலாற்றிலே கட்டகட்டமாக நிர்வாக முறைகள் இருந்திருக்கின்றன. 88ஆம் ஆண்டிலிருந்து மாகாண சபை முறைமை இருந்திருக்கிறது. 95 தான் முதலாக யாழ்ப்பாண குடாநாடு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே வந்தது. அதிலிருந்து 20 வருடங்கள் இந்த வடக்கு மாகாண சபையிலே இருக்கக்கூடிய சகல அமைச்சுக்கள் திணைக்களங்களிலே நடைபெற்றதை பற்றி பொதுமக்களிடமிருந்து குறைபாடுகள்
யாராவது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டிருந்தால் அதை விசாரிங்கள். இப்பொழுது நாங்கள் பொறுப்பேற்றது பின்னர் கூட அதை யாராவது சொல்ல விரும்பினால் அவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் கொடுப்போம். ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஏதாவது ஊழல் நடக்கிறதா இல்லையா, ஊழல் நடக்கிறன்னு சொல்லி கொண்டிருக்காரு. ஊழல் நடக்கிறதா மக்கள் தெரிவிக்கட்டும், அதை விசாரிப்போம். யாராவது யார் குற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதை விடுத்து ஒரு பகுதியை நாங்கள் கிள்ளிக்கொண்டு நொல்லிக் கொண்டிருப்பதை விட நான் கேட்க விரும்புகிறேன், ஒரு 3 பேர் கொண்ட குழுவை நீங்கள் நியமியுங்கள், அல்லது ஒவ்வொரு அமைச்சுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான அமைச்சுக்களுக்கு ஒவ்வொரு குழுவை நியமியுங்கள். ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை, அந்த துறை சார்ந்த ஒரு SLA ஒரு இளைப்பாறைய உத்தியோகத்தரை, அல்லது ஒரு கணக்கு துறையிலே வேறு துறையிலே உண்டவர்களை 3 அல்லது 5 குழுக்களை போட்டு பொதுமக்களிடமிருந்து நாங்கள் கேட்போம். அவர்கள் இலங்கை மத்திய அரசாங்கம் நல்லாட்சி என்று நாங்கள் ஒரு நல்லாட்சியை செய்து காட்டுவோம். எங்களுடைய மாகாண சபைக்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆயுள் காலமோ எனக்கு தெரியாது. அரசாங்கம் இப்பொழுது செப்டம்பர் மாதம் எல்லா மாகாண சபைகளையும் கலைத்துவிட்டு இலங்கை பூராக நடத்த இருக்கிறார் சொல்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த பணிகளை பூர்த்தி செய்து இல்லை, அதுக்கு பின்னர் நீடித்து 5 வருட ஆயுள் வாழலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இதை நாங்கள் மக்களுக்கு எங்களை நம்பி ஆட்சியை ஒப்படைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் நீதியாக பொறுப்பு சொல்லக்கூடிய விதத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை தயவு செய்து இந்த சபை ஏற்படுத்த வேண்டும். அது எல்லா விடயங்களிலும் இப்பொழுது கூறப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையாக இருக்கட்டும், எந்த ஊழலாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்திலே நடந்த ஊழல்களை பற்றி நாங்கள் பேச முடியாது. எங்களுக்கு அந்த அதிகார வரம்பு இல்லை. அது அவர்கள் வேண்டுமென்றால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய போன்ற வேறு குழுக்கள் மூலம் அதை விசாரிக்கட்டும். அதையும் வேண்டுமென்றால் எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே வலியுறுத்த சொல்லி நாங்கள் கேட்போம். ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடலாம். நாங்கள் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுக்க முடியாது, வேண்டுகோளை கொடுப்போம். ஏனென்றால் எங்களுடைய தாயக பிரதேசத்திலே நாங்கள் சரியான நிர்வாகத்தை நடத்த நாங்கள் தவறுவோமாக இருந்தால் எங்களை மக்கள் யாருமே ஒரு பெரிய நம்பிக்கை வைத்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடப்பதற்கு இவ்வாறான ஒரு தீர்மானத்தை இன்று இல்லாவிட்டாலும் இன்னொரு சந்தர்ப்பத்திலாவது எடுத்து விரைவாக வேண்டுவால் ஒரு விசாரணை கூட்டத்தை கூட்டி அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் அந்த குழுக்களை உடனடியாக நியமித்து பொதுமக்களிடமிருந்து சாட்சியங்களை அவர்கள் செய்த குற்றங்களை ஏதாவது மோசடிகள் நடைபெற்றிருந்தால் அதை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு மிக குறுகிய காலத்திலே அந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்துடன் அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகள் மூலம் இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. கூறிய கருத்துக்கு கௌரவ தவராஜா அவர்கள் கூறிய பின்னர் சிவாஜிலிங்கம் என்றால் அப்படித்தான் பத்திரிகை போடுகிறது. நாங்கள் ஒன்றும் பத்திரிகைகளுக்கோ எதுக்கோ பயந்தவர்கள் அல்ல. இவர் இப்படித்தான் என்று நீங்கள் சொன்னால் மக்கள் தீர்மானிக்கட்டும், நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அந்த கதிரைக்கு மதிப்பு கொடுங்கள், அந்த ஆசனத்துக்கு மதிப்பு கொடுங்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு நான் இல்லை, நியாயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. முகத்தை கண்ணாடி முன்னால் தயவு செய்து பாருங்கள், வெட்கக்கேடாக இருக்கிறது. நன்றி. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, பிரேரணை எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்றன. இருந்தாலும் அதை பற்றிய சில கருத்துக்கள். போர் நிறைவடைந்து 6 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் கேப்பாப்பிலவு மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றவில்லை. பொன் விளையும் பூமி என்பார்களே, அதே போன்று அந்த மண்ணில் அம்மக்கள் பூரிப்பாக வாழ்ந்த காலங்களை எண்ணி பார்க்கின்றேன். தங்களை தமது மண்ணில் மீள்குடியேற்றும்படி வேண்டுகின்றார்கள். ஜனநாயக நாடுதானே என்று எண்ணி பல அறவழி போராட்டங்களை நடத்திவிட்டார்கள். முன்னைய அரசும் கண்டுகொள்ளவில்லை, தற்போதைய நல்லாட்சி என்று சொல்லப்படும் ஆட்சியிலும் கண்டுகொள்ளப்படவில்லை. அந்த மக்கள் கலங்குகின்றார்கள். குடியேற்றம் மட்டுமல்ல, பிரதான பாதையை மூடி வைத்துள்ளார்கள். அடர்ந்த காட்டின் வழியே பாதுகாப்பற்ற இடத்தில் பாதை அமைத்து நாளாந்தம் பயணிக்கும் மக்கள் பயந்த நிலையில் பயணிக்கின்றார்கள். தனியாக பெண்கள் செல்வதற்கு அச்சப்படுகின்றார்கள். துணையுடன் செல்ல வேண்டிய நிலைமை. பாதையை திறந்து நல்லெண்ணத்தை காட்டி குடியிருப்பு காணிகளையும் விடுவித்து அந்த மக்களை சொந்த இடத்தில் மீள்குடியேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரம் அந்த மக்கள் என்னை அழைத்து தாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதே இறுதி முயற்சி, படிப்படியாக தங்களை மாய்த்துக் கொள்வதே இறுதி முடிவென்றார்கள். அவர்களுடைய மண்பற்றை பாராட்டியதோடு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம், உங்களுடைய நியாயமான இக்கோரிக்கைகளை வடமாகாண சபையின் அமர்விலே கொண்டு வருகின்றேன். நிச்சயமாக உங்களுடைய தீர்வுகள் கிடைப்பதற்கு முயற்சிகள் செய்வார்கள் என ஆறுதல் கூறினேன். மாற்று இடத்தில் தற்காலிகமாக குடியிருத்தி விட்டு
அந்த மக்களை இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தயவு செய்து அந்த மக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற கௌரவ முதலமைச்சர் அவர்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பிரேரணைக்கு வருகின்றேன். கேப்பாப்பிலவு மக்கள் இடம்பெயர்ந்து பல வருடங்கள் கடந்துவிட்ட போதும் அவர்களின் சொந்த இடத்தில் குடியேற்றப்படவில்லை. ஆகவே அந்த மக்களை அவர்களின் சொந்த இடத்தில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என இச்சபையை கோருகின்றேன். மேலும் காடுகளால் சூழப்பட்ட பாதுகாப்பற்ற இடத்தில் பாதை அமைத்து நாளாந்தம் பயந்த நிலையில் பயணிக்கும் மக்களின் சீரான பயணத்துக்கு பாதுகாப்பான முன்னைய பாதை திறக்கப்பட வேண்டும் எனவும் இச்சபையை கோருகின்றேன். கேப்பாளவு என்ற அந்த கிராமம் எல்லா தொழிலும் செய்யப்படுகின்ற மீன்பிடி, விவசாயம், கால்நடை எல்லாம் செய்யப்படுகின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே 2556 ஏக்கர் மேற்பட்ட காணியை இராணுவம் கைப்பற்றி அங்கே கட்டடங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் முகாமிலிருந்து இவர்கள் குடியேற்றப்பட கொண்டு வந்து இந்த வட்டாப்பளை மகா வித்தியாலயத்திலே விடப்பட்ட பொழுது இளைஞர் தமிழ் கட்சியுடைய தலைவர் மாவையண்ணையும் நாங்களும் சென்று 6000 ரூபாய் பணத்தை எல்லாருக்கும் கொடுத்ததன் மூலமாக சீனியா மூட்டை, வட்டாப்பளைக்கும் கேப்பாவளுக்கும் இடைப்பட்ட சீனியா மூட்டை என்ற இடத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சுந்தரலிங்கம் ஏனைய தனியாருக்கு உரிமையான 25-50 ஏக்கர் வரையான காணியிலே குடியேற்றினார்கள். குடியேற்ற பின்பு அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நாங்கள் மிக விரைவிலே ஒரு அரவாசி பகுதியாக விடுவோம் என்று சொல்லப்பட்டது. திடீரென்று கடந்த ஆண்டு நடுப்பகுதியிலே கேப்பாளவு கிராமம் என்று அந்த அவர்களின் தற்போது உள்ள சீனியா மோட்டை என்ற அந்த தற்போது உள்ள இடத்திலே கேப்பாளவு என்ற ஒரு பெயர் பலகையை கொண்டு ராணுவம் காட்டியிருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய செய்தி இதுதான் கேப்பாளவு, உங்களோட கேப்பாளவு இனி இல்லை என்றதான் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் போற போதெல்லாம் அவர்கள் அழுது கோரிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலே நான் பத்திரிகைகளை பார்த்தேன். கஜேந்திரன் பொன்னபுரத்தினுடைய கட்சியை சேர்ந்த கஜேந்திரன் என்றவர் அங்க ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் செய்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் செய்து முடித்த ஒன்று. இப்போ எல்லாம் அரசியல் ரீதியாக இவர்களை பகடக்காய ஆக்குகின்ற செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவ்வளவு காலமும் 2015 ஆடி வரை திரும்பி கேப்பாளவுக்கு நாங்கள் போவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்த மக்களுக்கு இந்த இராணுவத்தினுடைய செயல் கேப்பாளவு என்ற பெரிய கல்லிலே போட்டு அந்த சீனியா மூட்டை என்ற இடத்திலே கேப்பாளவு என்று அந்த பெயரை இந்த இடத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள். ஆகவே இனி கேப்பாளவிலே குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இந்த விடயங்கள் சம்பந்தமாக அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. பல இராணுவம் அந்த திட்டமிட்டு அந்த 2000 ஏக்கர்களையும் கட்டடங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், இப்பவும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஜனாதிபதிக்கும் பிரதம மந்திரிக்கும் சொல்லி ஏதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சாதகமாக அமையலாம். மற்றது நாங்கள் அங்கே போய் அவர்களுக்கு ஆறுதலாம் சொல்லுகின்றோம். வேறு ஒன்றுமே சொல்ல முடியாத சூழ்நிலை. அங்க திரும்பி கேப்பாளவுக்கு விடக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. ஜெனரல் மார்க் இருந்த நேரத்தில் நான் அவரோட பேசும்போது அவர் சொன்னார், இந்த ரோட்ல இருந்து கடற்கரை பகுதியாக நான் விடுவேன் என்று சொன்னேன். இப்ப அதுவும் இல்லை. இப்ப கேப்பாளவு கிராமத்தில் இருந்து வட்டாப்பளைக்கும் கேப்பாளவுக்கும் இடைப்பட்ட சீனியா மோட்டை என்ற இடத்திலே கிராமம் மாற்றப்பட்டிருக்கிறது. இனி கேப்பாளவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் அங்கே இல்லை. ஜனாதிபதி பிரதம மந்திரி ஏதாவது தலையிட்டு ஏதாவது மாற்றம் செய்தால் சரி, இல்லாவிட்டால் அதில் வாய்ப்பு இல்லை. என்ன செய்வார்கள் என்றால், நானுங்க அந்த இடத்துக்கு போறேன் இல்லை. ஏனென்றால் அங்கே போறவர்கள் எல்லாரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றும் செய்யல பாருங்கன்னு சொல்லிக்கொண்டு கூடுதல் இவர்கள் இப்ப அவருடைய துன்பம் போக இந்த அரசியல்வாதிகளுடைய செயற்பாடுகளினாலே அவர்களுக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா முடியாதா என்பது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் ஒரு முறை எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கேப்பாளவுடைய மூலியமாக ஒரு தீர்க்கமான முடிவை ஜனாதிபதியிடமும் பிரதம மந்திரியிடமும் கேட்டு மக்களுக்கு அதை அதனுடைய தெளிவாக சொன்னதன் மூலம் இந்த பிரச்சனையை முற்றி பெறலாம். இல்லாவிட்டால் நாங்கள் 2 பேரும் இதுடையமாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். கேப்பாளவை பற்றி பல முறை நாங்கள் 2 பேரும் பேசியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ராணுவ அந்த எல்லையை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இதனாலே பல சிக்கல் இருக்கின்றது. உண்மையிலுமே இதுதான். கேப்பாளவு பழைய கிராமம் முழுக்க அவர்கள் சுத்தி வளைச்சிட்டார்கள். 216 ஏக்கர் அப்படி சுத்தி வளைச்சு வச்சிருக்கிறார்கள். சொன்ன பாத பிரச்சனை அந்த இவர்கள் அவருக்கு ராணுவ அந்த எல்லைக்கு காட்டு பக்கத்தால பாதை அமைத்துதான் இப்ப நாங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த பிரதான வீதியில இருந்து அங்கால போய் நாங்கள் வளைஞ்சு நிமிடுற இல்லை ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் இப்ப 3 கிலோமீட்டர் சுத்தி கொண்டிருக்கிறோம்.
இவ்வாறு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. திரும்ப இப்பொழுது அந்த வட்டாப்பள அந்த குறிப்பிட்ட அந்த 3/4 கிலோமீட்டருக்கு காப்பீட்டு வீதி அமைப்பதற்கு பணம் ஒதுக்கிக்கிறார்கள். இதால பயன்பட போறது மக்கள் அல்ல, இதால பயன்பட போறது அந்த ராணுவத்தினர் தான். இவ்வாறு எல்லா வகையான சேட்டைகளும் அந்த கேப்பாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றில் இந்த 2016 காணி சுவீகரிக்கப்பட்டு விட்டது, நீங்க போக இயலாது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அவருடைய சொந்த உறுதிக்காணி எல்டிஓ பெர்மிட் காணி எல்லாத்துக்குமே நஷ்டஈடுகளை அதை பெற்றுக் கொடுப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். என்ன பொறுத்தவரையிலே நாங்கள் பொய் பேசி பிரயோசனமே இல்லை. என்ன பொறுத்தவரையிலே அந்த பழைய கேப்பாவை கிராமம் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுகளே இருக்கிறது, அது விடுவிக்கப்பட மாட்டா என்பதுதான் என்னுடைய நிலப்பாடு. ஆகவே அவர்களுக்கான நஷ்டஈடு வேறு மாற்றுக்காணி இவற்றை வழங்குவதற்குரிய நடவடிக்கையாவது கடைசியாக ஜனாதிபதியோடும் பிரதமந்தியோடும் கௌரவ முதலமைச்சர் பேசி ஒரு தீர்வு காண வேண்டும். இல்லாவிட்டால் இதோட கையாத்தான் இருக்கும். இதுதான் உண்மையான இல்லாம. ஆகவே அந்த பிறகு நான் ஏற்றுக்கொள்கிறோம். இதுல ஒரு தீர்க்கமான முடிவை காணி அமைச்சர் என்ற வகையிலும் எங்களுடைய முதலமைச்சர் என்ற வகையிலும் தீர்க்கமான முடிவு என்று எடுத்து அந்த செய்தியை அவளுக்கு அறிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ரோட்டால போறவங்க எல்லாம் பாத்தியோட இவங்களோட கவனிக்காம விட்டுட்டாங்க, முதலமைச்சர் கவனிக்க இல்லை, அமைச்சர்கள் கவனிக்க இல்லை. நான் அன்னைக்கு பேசிக்கொண்டு நான் பார்த்தேன், நான் டிவியில பார்த்தேன், அதான் பேசிக்கொண்டிருக்கேன். அவர் கேட்பாங்க மக்கள் அன்பில வரவில்லை. முதலமைச்சரை பாருங்க இன்னும் கவனிக்க இல்லை, உங்களோட மாநில உறுப்பினரும் கவனிக்க இல்லை, சம்பந்தம் கவனிக்க இல்லை. உதாரணங்க பேசின பேச்சு அவர்கள் கேட்பாள மக்கள் மீது அன்பா பேசவில்லை, நாங்களும் செய்யவில்லை என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே ஒரு தீர்க்கமான முடிவு. அந்த காணி எடுபட்டா இனி போக வழி இல்லை என்றால் அவருக்கு மாட்டு காணி வழங்க வேண்டும், அல்லாத அவர்களுக்கு நஷ்டம் வழங்க வேண்டும். இந்த விடயங்களையாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய ஜனாதிபதியோடையும் பிரதமந்தியோடையும் பேசி ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும். நன்றி. நான் இதில் ஒரு விடயத்தை, இந்த பாதை சம்பந்தப்பட்ட விடயம் கிலோமீட்டர் கணக்கு பிரதி அவைத் தலைவர் குறிப்பிட்டிருந்தவர். ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரமானதான் இந்த நேர்பாதை. காட்டுக்குள்ள சுத்தி அடர்ந்த காட்டு பகுதியில 3 கிலோமீட்டருக்கு கூடிய அளவிலான பாதையை அமைத்து இன்று ஆண்களே ஒரு சிறிய ஆண்களே நடமாடி திரிகிறதுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. பாலியல் துன்புறுத்தல் என்று நாங்கள் பத்திரிகைகள் கூட அறிகிறோம். அந்த பாதையால பெண்கள் எப்படி தனியாக போவார்கள் என்பதை சிந்திக்கணும். தனிய சுற்றுச்சூழல் முழுக்க ராணுவம் குவிக்கப்பட்டிருக்குது. அதுல அடர்ந்த காடு. நான் மிகவும் கண்ணியமான முறையில அந்த பிரேரணையில நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, நாளாந்தம் பயந்த நிலையில் பயணிக்கும் அந்த மக்கள். அப்படி இருக்கும்போது என்னிடம் முறையிட்டதான் நான் இங்க சொல்றேன். மக்கள் பொம்பளை பிள்ளைகள் வேலைக்கு வரவர்கள் புதுக்குடிப்பில் இருந்து முல்லைத்தீவுக்கோ அல்லது முள்ளியோட பகுதிக்கோ அல்லது ஒட்டு சுண்டானுக்கோ போராக்கள் அந்த பாதையை பாவிக்கிறது. அந்த காட்டுக்குள்ளால தனியா வர முடியாத நிலைமை இருக்கு. அப்ப அந்த தனியா வர இன்னொரு ஆளை கூட்டிக் கொண்டோம். அந்த 2 பேருக்கு எது நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. இப்படியான ஒரு இடம். இதை நான் கௌரவ முதலமைச்சர் அவர்கள்ட்ட ஏற்கனவே பிரேரணையில சொன்ன மாதிரி, பிரதி அவைத் தலைவரும் சொன்ன மாதிரி, இதற்கு நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவு. முதல்ல இந்த பாதை விடப்படணும். அதோட சேர்ந்து அந்த காணிகள் அவர்களுடைய உறுதி சொந்த காணிகள் அதுக்கு இருக்கு, பல மக்களுடைய காணிகள். அது இதுல தீர்க்கமான ஒரு முடிவை பெற்றுத்தரணும் என்பதை சபையாக தெரிவிக்கிறேன். கூறுவதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்றேன். திரு கௌரவ பசுபதி பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டது போன்று யாழ்ப்பாணத்திலே வடமேற்கு பகுதியிலே எந்த அளவுக்கு அங்கு இருக்கும் மக்களுக்கு தங்களுடைய காணியை திருப்பி எடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த வேகம் இருக்கின்றதோ அதே அளவு இந்த மக்களுக்கும் இருப்பதை நாங்கள் நன்றாக உணர்கின்றோம். இதிலே நாங்கள் பலவித எங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் முறைப்பாடுகள் அதை பற்றி இராணுவத்திற்கும் அரசாங்கத்துக்கும் சொல்லிக் கொண்டுதான் வருகின்றோம். அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கைகளும் எடுப்பதும் இல்லை, அதற்கு ஒரு பதிலும் கிடைப்பதும் இல்லை. ஆகவே அண்மையிலே இளவரசர் சைட் அவர்கள் வந்திருந்தார்கள், மனித உரிமை ஆணையாளர் நாயகம். அவரிடம் இது சம்பந்தமாக முழு விவரங்களும் கொடுத்திருக்கின்றோம். எந்தெந்த இடங்களிலே எவ்வளவு காணி இராணுவத்தினராலும் கடல் படையினராலும் ஏன் போலீசாராலும் கூட சில நேரத்திலே தேவையில்லாத சில இடங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் வேறு காணிகளை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் போது எங்களுக்குரிய சில கட்டிடங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்திருப்பது, இவை பற்றி சகல விவரங்களையும் கொடுத்து அனுப்பியிருக்கின்றோம். அவர் இன்றுதான் அதை பற்றி அரசாங்கத்துடன் கதைக்க இருக்கின்றார். அதிலே ஏதாவது எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் அவருக்கு நான் எடுத்து கூறினேன்,
தொடர்ந்து இப்படி இருப்பதாக இருந்தால் எந்த காலத்திலேயும் அவர்கள் இருக்கலாம். அதாவது 1000 வருஷத்துக்கும் தொடர்ந்து அவர்கள் அங்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் தொடர்ந்து இருக்க முடியும். அவ்வாறான ஒரு செயலை நாங்கள் நிறுத்த வேண்டும். போர் முடிந்து விட்டது, 6 வருடங்கள் ஆகிவிட்டது. எந்த விதமான ஒரு வன்முறைகளை எதிர்நோக்க வேண்டிய அவசியம் எவருக்கும் ஏற்படாது இருக்கும் ஒரு கட்டத்திலே அவர்களை படிப்படியாக இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக சகல விதமான எழுத்து மூலமான எங்களுடைய கரிசனைகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். RRD என்று அதாவது DDR டிமிலிட்டரைசேஷன், அதில் மூன்று கட்டங்கள் இருக்கின்றன, மறந்துவிட்டு. ஆகவே அவர்கள் என்னென்ன விதத்திலே இவர்களை படிப்படியாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். தற்போது போர் இல்லாத காரணத்தினாலே எங்களுடைய இராணுவத்தினுடைய தொகைகளை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எந்த நேரமுமே ஒரு போர் வரப்போகின்றது அல்லது நாங்கள் போருக்கு தயாராக போகின்றோம் என்ற நிலையிலே இருந்தார்களானால் இந்த வடமாகாணத்திலே நிரந்தரமாக அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படும். இதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று இது சம்பந்தமான சகல விதமான எங்களுடைய கரிசனைகளையும் அவருக்கு எடுத்து விளம்பி இருக்கின்றோம். அவர் புரிந்து கொண்டார் என்று நம்புகின்றேன். எங்களுடைய அமைச்சர்களும் அங்கு இருந்தார்கள். ஆகவே நாங்கள் அதிலிருந்து எந்த விதமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை எதிர்பார்ப்போம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் கூறுவது போன்று நாங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்போம். நன்றி. நன்றி. கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, என்னுடைய 2வது பிரேரணை வடமாகாண பாடசாலைகளில் தொழில்நுட்ப துறைக்கான 5 தொழில்நுட்ப பீடங்கள் 2ஆம் கட்டமாக அமைக்கப்பட உள்ளதாகவும், மாகாணத்தில் 5 மாவட்டங்கள் இருக்கின்ற போது தலா ஒரு பீடம் வீதம் பகிர்ந்தளிக்கப்படாமல் முல்லைத்தீவு மாவட்டம் இதிலும் புறக்கணிக்கப்படுவதாக அல்லது தவறவிடப்படுவதாக அறிய முடிகின்றது. அப்படியாயின் இந்நிலைமையை மாற்றி முல்லைத்தீவு மாவட்டத்தையும் உள்வாங்கி 5 மாவட்டங்களுக்கும் தொழில்நுட்ப பீடங்கள் தலா 1 வீதம் பகிர்ந்தளிக்க வேண்டும் எனவும் இச்சபையை கூறுகின்றேன். இது சம்பந்தமான சில விவரங்களை நான் சொல்லுக அனைத்து அங்கத்தவர்களுக்கும் வழங்கக்கூடியதாக இருக்கும். வடக்கு மாகாணத்தில் ஏற்கனவே தொழில்நுட்ப துறைக்கான தொழில்நுட்ப பீடம் அமைக்கப்பட்டுள்ள 19 பின்வரும் பாடசாலைகள் காணப்படுகின்றன. முதலாம் போதும், 19 என்று சொன்னாலே போதும், பேர் சொல்ல மாட்டான். இதைவிட மேலும் தெரிவு செய்யப்பட்டு தொழில்நுட்ப பீடம் இல்லாமல் 19 பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் மத்திய அமைச்சில் தொழில்நுட்ப பீடம் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடலில் உத்தேசமாக 2ஆம் கட்டத்தில் தீவு முழுவதுமாக 50 பாடசாலைகளுக்கு தொழில்நுட்ப பீடங்கள் அமைப்பதற்கான நிதிக்கு உத்தேச ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அறிய முடிகின்றது. விகிதாசார ரீதியில் 5 அல்லது 6 பாடசாலைகளுக்கு வடக்கில் கிடைப்பதற்கு சாத்தியம் உள்ளது. தற்போது அறிய கிடைக்கும் தகவல்களின்படி மாகாண கல்வி அமைச்சின் உத்தேச தீர்மானமாக 5 பாடசாலைகளில் முல்லைத்தீவுக்கு தொழில்நுட்ப பீடத்தை ஒதுக்காமல் விடக்கூடிய சாத்தியம் உள்ளதாக அறிய முடிகின்றது. இந்த நிலையானது உண்மையாக இருந்தால் இது தவிர்க்கப்பட வேண்டும். 5 கிடைக்கும் பட்சத்தில் தலா 1 வீதம் பகிர்ந்தளிக்க வேண்டும். இதுவே நியாயமானது ஆகும். முல்லைத்தீவை ஒதுக்க வேண்டாம். மேலும் தெரிவு செய்யப்பட்டு தொழில்நுட்ப பீடங்கள் அமைக்கப்படாத பாடசாலைகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மற்றும் மல்லாவி மத்திய கல்லூரி ஆகியன இருக்கின்றன. எமது மாவட்டத்தில் மேற்படி 2 பாடசாலைகளுக்கும் தொழில்நுட்ப பீடம் அமைக்கப்பட வேண்டியது அவசியமானதாகும். ஏற்கனவே முதலாம் கட்டத்தில் முன்னாள் வலய கல்வி பணிப்பாளரின் முறையற்ற செயலால் பொருத்தமான பாடசாலையை தெரிவு செய்யாமல் வெளியோயா சம்பத் நூற பாடசாலையை உள்ளடக்கியதால் குறைந்த மாணவர் தொகை மற்றும் தொழில்துறை மாணவர்கள் இல்லாமையாலும் மாவட்டத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு தொழில்நுட்ப பீடம் கிடைக்கப்பெறவில்லை. இந்த வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்ள வேண்டிய விவரங்கள் போதும். இது எல்லாம் தெளிவா இருக்கு. இந்த பிரேரணை இது கல்வி அமைச்சர் செய்யக்கூடியது. இதோட வழிமுறையை சொல்லுங்க. ஏன்னா இனி வேற சிலபடியே நான் சுட்டிக்காட்ட வேண்டியது மாணவர்கள் தொகை விஷயம் ஒரு பந்தியாவது சொல்றது சொல்லுவோம். 13ஆம் ஆண்டு வரை மிகவும் அதிகமான 1640 மாணவர்களை கொண்டதாக புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி காணப்படுகின்றது. அத்துடன் அடுத்த 3 வருடங்களுக்குரிய உயர்தர பிரிவிலும் பயிலும் மாணவர் தொகை 434 ஆகும்.
அடுத்த 2 வருடங்களுக்கு 2016-17 உயர்தர பிரிவில் தொழில்நுட்ப கற்கை பயிலும் 57 மாணவர்கள் உள்ளனர். முறையே பொறியியல் தொழில்நுட்பம் 34 மாணவர்கள், உயிரியல் தொழில்நுட்பம் 26. இது தவிர வெளிவரவுள்ள சாதாரண தர பரீட்சை முடிவுகளின்படி 2018 உயர்தர மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இதில் நீங்க சொன்னால சில பந்திகளை பொருள் மிகவும் பின்தங்கிய போரினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் தற்போதுதான் ஓரளவுக்கு மேற்படி தாக்கத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் கல்வியில் அக்கறை காட்டி வரும் இச்சமயத்தில் மாணவர்களை அதிகமாக கொண்ட பகுதியில் பீடத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் இக்கற்கை நெறிக்கு முல்லைத்தீவு மாணவர்களுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பிரேரணை ஒரு முக்கியமான பிரச்சனை. பிரேரணை ஏற்கனவே போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தங்களுக்கு தேவை என்று கேட்கின்ற பொழுது நீங்கள் அதை விட்டுக் கொடுக்கலாம். ஏனென்றால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இன்னொரு விடயத்தை கௌரவ கல்வி அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். நீங்கள் அங்கீகாரத்தை நாங்கள் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அந்த பீடத்துக்கான நிதியை செய்கிறோம். அவர்கள் அதை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொடுங்கள், மாவட்டங்களுக்கு கொடுங்கள். ஏனென்றால் வந்ததை கொடுத்து போட்டு இருக்கிற பாடசாலைக்கு தான் திருப்பி கொடுக்கிறேன். பரவலாக கொடுங்கள். ஏதாவது அவர்களுடைய பாடசாலை அபிவிருத்தி குழுக்கள், பாடசாலை பழைய மாணவர் சங்கங்கள் பொறுப்படுத்தால் அதுக்கான பீடத்தை நிறுவனத்துக்கு அனுமதியை கொடுங்க. அதை கண்டுபிடி கொண்டு கொடுக்க வேண்டாம், சீர்தூக்கி பார்த்து கொடுங்க. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே மத்திய அரசாங்கம் தருவதை மாத்திரம் வெறுமனே பங்கிட்டு விட்டு அதுக்கு நாங்கள் சண்டை போட்டுக் கொண்டிருப்பாமல் நாங்களும் இந்த கல்வியிலே முன்னேற்றுவதற்கு பொதுமக்களுடைய ஆதரவோடு நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதற்கு நாங்கள் மாகாண சபை உறுப்பினர்களும் இந்த விடயங்களிலே பாடசாலை நிர்வாகங்களோ அல்லது மாகாண கல்வி பணிப்பாளரோடோ வடமாகாண அமைச்சுடனோ அந்த கல்வி பணிப்பாளரோட ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். 2 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே நல்லாட்சி என்ற ஒரு சொல் எல்லா மக்களாலும் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு சொல். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களை சேர சோழ பாண்டியர் காலம் சரி, இலங்கையை ஆண்ட சங்கிலியன், பண்டாரவன்னியன், எல்லா ஸ்ரீ விக்ரமராஜத்தின் காலத்திலும் சரி, அதுக்கு பின்னர் எங்களுக்கு தமிழர்களுக்கு என்று கிடைத்த ஒரே ஒரு ஆட்சி அதிகாரம் எங்களுடைய வடக்கு மாகாண சபை. இந்த வடக்கு மாகாண சபையிலே கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் எங்களுடைய மக்கள் எதிர்பார்த்த பெரும்பாலான விஷயங்கள் நடைபெறவில்லை என்றது உண்மை. அதிலே குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நான் வவுனியா மாவட்டத்தை மாத்திரம் சொல்லுகின்றேன். வவுனியா மாவட்டத்திலே முழுக்க விவசாயத்தை நம்பி பூர்வீக தொழிலாக கொண்ட மக்கள் வாழுகின்ற பிரதேசம். அங்கே உங்களுக்கு தெரியும், வவுனியா மாவட்டத்தின் பெரும்பாலான ஊர்கள் குளங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட பேர்கள். இந்த விடயத்திலே பல கோரிக்கைகளை இந்த விவசாய மக்களுக்காகவும் விவசாய பிரதேசங்களுக்காகவும் நான் விவசாய அமைச்சரிடமும் கௌரவ முதலமைச்சரிடமும் பலமுறை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த 2 ஆண்டுகளிலே குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த ஒரு விடயமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதிலே பிற அந்த விவசாய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே பிற தனிப்பட்ட அல்லது தனியார் கம்பெனிகள் நிறுவனங்கள் மூலம் அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக கிட்டத்தட்ட 3 முறை அந்த முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றது. அதிலே முதலாவது மூங்கில் செய்கை, 2வது இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மல்லிகை செய்கை, 3வது நேற்றைய தினம் எள்ளு மற்றும் கருவா செய்கை. இது விவசாய அமைச்சரின் அனுமதி பெற்றால் மாத்திரம் செய்யப்பட முடியும் என்ற ஒரே ஒரு காரணங்களுக்காக அந்த மேற்கூறிய 2 விடயங்களும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதிலே தேவையில்லாமல் தனிப்பட்ட முறையில் நான் கூட சம்பந்தப்பட்டதாக அவர்கள் சந்தேகப்படுகிறார். இது விடயமாக எங்களுடைய வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி குழுக்களின் பிரதி தலைவர் கௌரவ செல்வம் அடைக்கலனான கூட சென்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த மூங்கில் செய்கை தடுக்கப்பட்டிருக்கின்றது.
அவர்கள் எங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இப்படியாக தன்னிச்சையாக ஒரு அமைச்சரோ அல்லது அமைச்சோ அது செயற்படுவதை நாங்கள் கூட்டு பொறுப்பென்ற வகையிலே, ஆளுங்கட்சி என்ற வகையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. எனவே முதலமைச்சர் அவர்கள் இன்றைய சூழலிலே வடக்கு மாகாணத்தின் விவசாய சேவைகள், கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசன, நீர் விநியோகம், உணவு விநியோகம், சூழல் மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயற்பாடுகளில் பாரிய குறைபாடுகள் இது போன்று நாங்கள் அறிகின்றோம். எனவே இது விடயமாக நீங்கள் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்ற அதேவேளை நான் ஒரு பிரேரணையை முன்வைக்க வருகின்றேன். இது விடயமாக நான் ஒரு பொது முக்கியம் வாய்ந்த பேரவையின் சிறப்புரிமையோடு தொடர்புடைய ஒரு பிரேரணையை முன்மொழிய விரும்புகின்றேன். அதற்கு முன்னர் இது விடயத்தில் உறுப்பினர்களின் நிலைப்பாட்டினை அறிந்து கொள்வதற்கு அவைத்தலைவர் அவர்கள் தயவு செய்து சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனைகள் சபைக்கு கொண்டு வரப்படும். இல்லை, ஆமா, எனக்கு அதில் கருத்து சொல்லக்கூடிய உரிமை இருக்கின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் ஒன்று கொண்டு வரப்படுகின்ற பொழுது சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 10 மணிக்கு முன்னதாக அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது தொடர்பாக பதிலளிப்பதற்கான கால அவகாசம் இல்லாத வகையில் இவ்வாறான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்றது. எங்களுக்கு யாருக்குமே தெரியாத விதத்தில் சபைக்கு கொண்டு வரப்படுகின்றது. நீங்கள் எங்களுக்கு தந்த குறிப்பிலேயே 10 மணிக்கு முன்னர் காலையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கான காரணம் நாங்கள் அதற்கான பதில்களை இங்கு தேடி சமர்ப்பிப்பதற்காக. ஆகவே நீங்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று இத்தகைய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குற்றச்சாட்டை வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொள்வேன். இந்த பிரேரணையில அவைத்தலைவர் கையெழுத்திடாத நிலையில இந்த குற்றச்சாட்டு ஒரு பிரேரணையை கையெழுத்திட்ட உறுப்பினர்கள் விடயத்துல உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவைத்தலைவர் அதில் கையெழுத்திடவில்லை. அவைத்தலைவரை இதில் பணி சொல்ல முடியாது. அவைத்தலைவருக்கு சம்பந்தம் இல்லை. யாரையும் குறை விடயத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு காலத்தோடு நேரத்தோடு எங்களுக்கு இதை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் பாருங்க, நாங்கள் இங்க வந்த பிறகு இங்க வரையக்க இப்படி ஒன்று வரப்போகுது, இப்படி ஒன்று கேட்க போறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆகவே ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு முன்னர் ஏதோ ஒருவர் இறக்க போறார், அது ஒரு அவசரமான விடயம் சொல்றது அந்தந்த நேரத்துக்கு எடுத்துலாம். இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் நன்றாக யோசித்து எங்களுக்கு அறிவித்தால் அது சம்பந்தமாக நாங்களும் அதுக்கு ஏற்ற பதில் சொல்வதற்கு ஆயத்தமாகி வரலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் போல இது எல்லாத்தையும் எடுத்தால் இப்ப ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் ஒவ்வொருத்தரும் போட வேண்டி இருக்கு. நாங்கள் ஒருத்தருக்கும் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இதனை நேரத்துடன் காலதாமதம் இல்லை, அந்த நேரத்தோடு எங்களுக்கு சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம். அதை நாங்கள் மனதில் வச்சிருக்கோம். இது உடனடியாக இன்று பதில் சொல்லவில்லை. எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுகின்றோம். நீங்கள் அதை தீர விசாரித்து ஒரு முடிவெடுங்கள். ஒரு மாவட்டம் ஒதுக்கப்பட இயலாது. அது முழுக்க முழுக்க விவசாயிகள் வாழ்கின்ற மண். அது எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. இதுவரை 30-40 வருடங்களுக்கு மேல திருத்தப்படவில்லை. ஒரு நாள் கூட இது விடயமாக அமைச்சர் அங்கு வரவில்லை. வெளியில இருந்து வர உதவிகளை கூட தடுக்கப்படுறார். தன்னோட வந்து கதைக்கணும், தன்னுடைய அனுமதி இல்லாம செய்யலாண்டு. அப்ப இது என்ன நியாயம்? இது அப்ப இது என்ன நீங்க தொடர்பீங்க? தவறான குற்றச்சாட்டு. மீளவும் நான் சொல்லுகின்றேன். ஒன்று நடந்து அவையில் குறிப்பிடம் பெற்றதன் பின்னர் நீங்கள் எவ்வளவுதான் பிறகு இதுல குற்றம் இல்லை என்று சொல்லி நிரூபித்தாலும் கூட இது ஒரு தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான உத்தியாகத்தான் நான் கருதுகின்றேன். எத்தகைய திட்டங்கள் இருந்தாலும் திணைக்களங்களுக்கு கூட முறையாக விண்ணப்பிக்குமாறு கோரப்படுகின்றதே தவிர இந்த மூங்கில் பிரச்சனையை கொண்டு வந்ததே திருவாளர் லிங்கநாதன் அவர்கள் தான் என்னிடம் கொண்டு வந்தவர். நாங்கள் சொல்லப்பட்டது நீங்கள் முறைப்படியாக விண்ணப்பங்களை தாருங்கள். நீங்க அமைச்சர் தனியா அங்கீகாரம் வழங்குவதோ தனியா அமைச்சர் விண்ணப்பிப்பதோ அல்ல. ஆகவே தயவு செய்து திட்டமிட்ட வகையில் தேவையில்லாத வீண் கற்பிதங்களை அப்படி ஏதாவது முறைப்பாடுகள் இருந்தால் சொல்லப்படுகிற நேற்று முன்தினம் 4 உறுப்பினர்கள் நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சென்று தரவுகள் சேகரித்திருக்கின்றார்கள்.
பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். அந்த தரவுகளை முதலமைச்சரிடம் கொடுங்கள், கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அங்க கேளுங்கள். பிறகு இன்றைக்கு எல்லாவற்றையும் நீங்க வாசித்து விட்டு பிறகு நாங்களே விளக்கம் கொடுத்து சொல்வது இது வேணும் என்று விவசாய அமைச்சின் மீதும் தனிப்பட்ட முறையில் அமைச்சரின் மீதும் உள்நோக்கம் கருதி திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக குற்றம் சாட்டப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இது மக்களின் நிகழ்ச்சி நிரல். இப்ப மக்கள் தான் முக்கியம். மக்கள் நிகழ்ச்சி நிரல் இது. கௌரவ முதல்வர் அவர்களே, ஒரு சில வார்த்தைகளை கூறலாம்னு நினைக்கிறேன். இந்த மாவட்டத்துக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை கூறலாம்னு நினைக்கின்றேன். சென்ற வருடம் மரநாட்டு விழா ஒன்று நடைபெற்றது. எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவில் அந்த மரநாட்டு விழா நடைபெற்றது. ஆனால் இன்று ஒரு சதத்துக்கு கூட அந்த பெருமதி இல்லாமல் மாடுகள் எல்லாம் மேய்ந்து அந்த ஒரு ஒரு கண்ணு கூட தலைக்காத எல்லாமே இருக்கின்றது. ஆனால் லட்சக்கணக்கான செலவு அந்த செலவோட அந்த கண்ணுகளை ஒரு மக்களுக்கு ஒரு தேவையான கொடுத்திருந்தா கூட இன்றைக்கு மக்கள் பிரயோஜனப்பட்டிருப்பார்கள். அந்த அப்படி மாவட்டத்தில் நடந்தது. நான் நேரடியாக அந்த விழாவிலே நான் சொன்னால் கண்டுகள் நடப்பட்டவை என்று இருக்கப்படாது. கண்டுகள் நடப்பட்டன என்ற பெயரில் தான் இலகம் பூராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே நடப்படுகின்ற கண்டுகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று விவசாய அந்த என்ன கிடைக்கிற கோபரேட்டிவ் திணைக்கிறது தான் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5-6 ஏக்கருக்கு நடைபெற்ற தென்னங்கண்டுகள், விழாக்கண்டு, மாங்கண்டு போன்று பல கருத்துக்களும் ஒரு கண்டு கூடி இல்லாத நிலைமையில இன்றைக்கு அந்த அவள கண்டுகளையும் ஒரு விவசாயிகிட்ட நாங்கள் பகிர்ந்து கொடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த விவசாய மக்கள் ஒரு சந்தோஷமாக தங்களுடைய காணிகளை நட்டு இன்றைக்கு பலனை பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வவுனியாவில இருக்கின்ற கௌரவ லிங்கநாதன் கூறினது போல வவுனியாவில் நான் விரும்பினால் இந்த மாநில உறுப்பினர்கள் சிரிப்பார்கள், பேர் வாசிக்க கூடாது. நீங்க கூட முதல்வர் கூட சொல்லுங்கள், பேர் வாசிக்க கூடாது. அப்படிப்பட்ட 200,000 மேற்பட்ட குளங்கள் மாவட்டத்தில் இருக்கின்றன. ஒரு குளமாக இந்த வருஷத்துல ஒரு குளமாக கட்டி இந்த விவசாயிகளுக்கு நீர்ப்பாய்களுக்கு இந்த அமைச்சர் கொடுத்துட்டா நான் இந்த வேலை விட்டு போறோம். ஒரு குளமாக கட்டியிருக்கிறதா? ஒரு குளத்தில் கட்டி இந்த மக்களுக்காக தண்ணீர் பாய்ச்சி இருக்கிறதா? இந்த மக்கள் விவசாயத்திற்காக 5-10 வேலை ஏக்கர் செய்யக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றாரா? அந்த மக்கள் நாங்களே போய் என்ன சொல்றது? அதை படி பண்றாங்க. நீங்க போய் தேர்தலை முடிச்சு சாப்பிட்டு வரீங்க, நாங்க இங்க விவசாயம் செய்யாமல் மற்ற நெல்லை முத்து செய்ய மாட்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வவுனியா நகரத்துல எங்களுடைய வவுனியா மாவட்டத்துக்கு சேர்ந்த ஒரு பெரும் தொகையான ஒரு சொத்து உண்டு. சுமார் 1 ஏக்கர் காணியை எங்களுடைய மாகாண சபைக்கு உள்ள ஒரு காணியை மத்திய அரசாங்கத்துக்கு ஒப்படைத்ததாக எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. அதுல சொத்து கோடிக்கணக்கான சொத்து. அப்ப மாகாண சபையில் இருக்கின்ற சொத்துக்களை சென்ற மத்திய அரசுகளிடம் வழங்குவது எந்த நியாயம் இருக்கின்றது? எங்கே அந்த நியாயம் இருக்கின்றது? வவுனியா மாவட்டத்தில் சொத்து எல்லாம் என்ன ஏதோ எங்க அந்த சொத்துக்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு, யாருக்கு பொறுப்பு? அது மட்டும் இல்ல, புளியங்குளத்துல நான் இந்த பேரவனை கூடி கொண்டு வந்தேன். புளியங்குளத்துல இருக்கிற ஜெவனமுடைய எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்து. அந்த சொத்துக்களே மாகாண சபைக்குள்ள நீங்க உள்விக்க வேணும், மாகாண சபை எடுக்க வேண்டும் என்று இந்த சபையில நான் பிரேரணை கொண்டு வந்தேன். அந்த பிரேரணை கூட தூக்கி எறிஞ்சு விட்டு இப்ப பல்கலைக்கழகத்துக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு எடுத்துக்கிறார். ஆனா நாங்க ஒரு விதமான செயற்பாடு செய்யவில்லை. பல்கலைக்கழகத்துக்கு ஆட்களை வச்சு அவங்க தோட்டம் செய்து வருமானத்தை எடுக்கிறாங்க. இந்த வருமானமே மாநில பெறக்கூடாது. எத்தனை லட்சம் ரூபாய் ஒரு மாதம் பெருமானம், அந்த வருமானம் அதுக்கு சென்ற கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு தாரவாதாச்சு. அடுத்ததாக இந்த நாங்கள் சென்ற தடவை நான் கேட்டிருந்தேன், இந்த பாரம்பரியமாக வவுனியா யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த அமைச்சர் வவுனியா யாழ் மாவட்டத்துக்கு தானே வட மாநிலத்து அமைச்சரான நான் கேட்க விரும்புறேன். வவுனியாவில வந்து எத்தனை லட்சக்கணக்கான பாத்தியங்கள் இருக்கின்றன. அங்கே மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார். அந்த வேலையை அவர்கள் கொடுத்து அந்த பாத்தியத்தை பிடிங்கி இருக்கிறோம். இன்றைய மக்கள் என்ன கேட்கிறாங்க, யாழ் மாநிலம் மட்டும்தான் பாத்தியம் இருக்கா, வவுனியா இல்லையா, முல்லத்தீவு இல்லையான்னு கேட்கிறாரு. யாருக்கு பதில் சொல்றது? நாங்களும் பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னா நாங்களும் படித்தவர்கள் மட்டத்தில் வந்து இன்னொரு தேவையில்லாத வசனங்களை கதைக்க கூடாது என்ற ரீதியில நாங்களும் அமர்ந்திருந்தாங்க. இப்ப வேற எங்களை தலை ஊற்றி இது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தை விட பல மோசமான ஒரு கவர்மெண்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றது முதல்வர்களே நான் இந்த மாகாண சபைக்கு வந்து எத்தனை வருடங்களாக 3 வருடங்களாக முடிவு தங்களை நான் கூறியிருக்கின்றேன். இந்த ஆலோசனை குழு கூட்டம் கொண்டு என்ன வைக்கிறது ஒரு அமைச்சுக்கு எத்தனை குழு கூட்டம் இந்த மாநில அமைச்சர் விவசாய அமைச்சர் எடுத்துக்கொண்டு சொல்லுவீங்களா? எத்தனை அமைச்சுக்கு இந்த ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்று நீங்க சொல்லுவீங்களா? ஏன் இந்த அமைச்சு ஆலோசனை குழு கூட்டம் வைப்பான்? இன்று கூட கௌரவ முதலமைச்சர் கூட ஒரு
வந்திருக்கு. இதுக்குள்ளே இருக்கின்ற பொதுகள் என்னன்றது கூட நான் பார்த்திருக்கிறேன். இது கௌரவம் முதலமைச்சர் கோயில்மன்ற செயற்பாடு செய்திருக்காங்க. நான் சொல்றேன் பகிரங்கமாக தங்களுடைய கோபத்தில் செய்திருக்கிற வேலை இருக்குது. நேரடியாக முதலமைச்சர் கலைகள் தான் இருக்கிறார். நாங்கள் பிரியங்கள் இல்ல, நாங்களும் படிச்ச நாங்களும் பல மக்களோட பழங்க எங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும். நாங்களும் கதைப்போம். ஆனால் சபையில ஒழுங்காக மரியாதை கதைக்கணும்ன்றதான் நாங்கள் இவ்வளவு பேசாம இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து இந்த அமைச்சுக்கள் வட மாகாணத்துக்கு என்ற ரீதியில இந்த அமைச்சுக்கள் நடைபெறாமல் இருந்தால் இதன் கருத்துக்கள் விளைவினங்கள் நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தள்ளப்படுவோம் என்பதை நான் இந்த சபையில கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று இந்த அவையிலே மிக பெரும்பளவான நேரம் உட்கட்சி முரண்பாடுகள்தான் முட்டி மோதி கொண்டிருக்கின்றது. பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இங்கே கௌரவ உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் கொண்டு வந்த போது அவர் அந்த பிரேரணையை முழுமையாக வாசிப்பதற்கு இங்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் 2 தடவைகள் இந்த அவையிலே ஒவ்வொரு அமர்வுகளுக்கு முதல் நாளும் ஆளுங்கட்சி கூட்டங்கள் நடைபெறுகின்றன. காலையிலே பிசினஸ் கமிட்டி கூடுகின்றது. அதிலெல்லாம் தீர்மானிக்க வேண்டிய விடயங்களை தீர்மானிக்காமல் இங்கே வந்திருந்து இது உள்கட்சி விஷயம் அல்ல, உள்கட்சி விஷயம் நான் சொல்லவில்லை. இது உங்களுக்கு முதலே நடந்தது. இதையெல்லாம் அங்கே தீர்மானித்து விட்டு இங்க வந்து சபையை நாங்கள் எழுந்தலாம். இங்கே மக்களின் வரிப்பணம் தான் செலவழித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிமிடம். இங்கே ஒரு உண்மையான முடிவுகளை எடுக்க முடியவில்லை என்பதை ஆளுங்கட்சி அங்கத்தவர்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே நானும் இதை பல தடவைகளை கூறியிருக்கின்றேன். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், எதிர்கட்சி உறுப்பினர்களும் கூறியிருக்கின்றார்கள். இந்த அவையை திறம்பட நடத்தி கொண்டு போவதற்கு சில பிரச்சனைகளை அந்தந்த மட்டங்களிலேயே தீர்மானித்துக் கொண்டு வர வேண்டும். இங்கு உண்மையில் மிகவும் கவலையாக இருக்கின்றது. இந்த அவையை இங்கு அவைத்தலைவர் அவர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்திருந்த போது கூட கூறியிருந்தார், இங்கே எதிர்கட்சி இல்லை, எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒற்றுமையாக முடிவெடுக்கின்றோம் என்று. ஆனால் இப்பொழுது அப்படியான ஒரு நிலைமை இல்லை. இங்கு ஒரு விடயத்திற்காக ஆளுந்தரப்புகளிலேயே 2-3 கருத்துக்கள் இருக்கின்றன. எனவே இதில் எந்த ஒரு விடயத்தையும் ஒரு ஒரு நல்ல தீர்மானத்துடன் இந்த அவைக்கு கொண்டு வந்து அந்த அவையின் ஆலோசனையின் பேரில் அல்லது விவாதத்தின் பேரில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கௌரவ அவைத்தலைவர் அவர்களே, கௌரவ தவநாதன் அவர்கள் பாதிக்கின்ற சபையினுடைய கௌரவத்தை பாதிக்கின்ற ஒரு விடயம். பேரவை என்பது இந்த இடத்திலே மக்கள் பிரதிநிதிகள் என்று நாங்கள் ஒன்று கூடியிருப்பது எப்பொழுதும் ஒரு அணிக்கு சாதகமான விடயங்களை பேசுவதோ அல்லது இன்னொரு அணிக்கு எதிரான விஷயங்களோ பேசுவதற்கு அல்ல. மக்கள் சார்ந்த நலன்கள் சார்ந்த மக்களுடைய நலன்கள் சார்ந்த 1 minute. I think கௌரவ முதலமைச்சர் அவர்கள் அவசரமாக போக வேண்டி இருப்பதால் கட்சி தலைவர் அவர் கேட்ட அந்த கோரிக்கையை விடுக்கிறது. கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்கள் சூரியன் அவர்கள் இந்த கோரிக்கையின் பேரிலே தான் சேர்க்கப்பட்டது. என்றாலும் கூட கடைசியிலே இதை சபையோடு விடுவோம் என்ற வகையிலே அந்த நிகழ்ச்சிகளை எடுக்காமலே விட்டிருந்தேன் என்பதை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சபையை நடத்துவதில் தனிப்பட்டு என்னை தாக்குவதும் செய்திகளை கசியப்படுவதும் அனாமதேய கடிதங்கள் அனுப்புவதும் நான் அறிந்திருக்கிறேன். தயவு செய்து அன்போடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். பல விடயங்களை நீங்கள் இந்த அவையோடு பகிர்வதை உறுதி செய்யுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உறுப்பினர் என்ற வகையில் இந்த கதிரைக்காக நான் பயப்பட்டவன் அல்ல. உங்கள் அன்பாக கேட்கிறேன். அவர்கள் சொல்ற ஒரு நியாயத்தை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை என்று நான் வலுவாக சொல்கிறேன். ஒரு உறுப்பினர் என்ற வகையில சொல்கிறேன். ப்ளீஸ் bear with me for that. There is no transparency in this. நீங்க என்ன கதைக்க வரீங்கன்னு எனக்கு விளங்க இல்ல. உண்மையில எனக்கு ஆக ஒன்றுதான் தெரியும். நான் இந்த நீர் சம்பந்தமான விடயங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி ஒரு கடிதம் அனுப்பி நான் என்னதுக்கு என்றால் இது இந்த திட்டங்கள் எல்லாம் செய்யறது மத்திய மாகாணம். ஆகவே அதுக்கு காசு கொடுக்கிறது வேர்ல்ட் பேங்க், ADB என்று ஒவ்வொருத்தரும். ஆகவே இது சம்பந்தமாக பலவிதமான டெக்னிக்கல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அது சம்பந்தமான எங்களுடைய அறிவை பாவிச்சு கொண்டு அது செய்யலாம் இது செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ரொம்ப ஒரு பிழையான விடயம். அதோட ஒரு ரஷ்யன் எக்ஸ்பர்ட் இந்த நீர் சம்பந்தமாக பல விடயங்களையும் அவர்கள் அத்தனை காசு கொடுத்து அவை கூட்டிக் கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்த இந்த நீரை அந்த இடங்கள்ல இருந்து எடுத்தால் இந்த மாதிரி அதில் இருக்கிற நன்மைகள் தீமைகள் உண்டு. ஆகவே இது சம்பந்தமாக இதை இப்ப பேசாமல்
இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் ஒன்று சம்பந்தப்பட்ட அனைவருடைய பேச்சின் ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கு பிறகு செய்யலாம் என்று மட்டும்தான் அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு எழுதினேன். அப்படி இருந்தும் அவர்களை நீங்கள் பேச விட்டுருக்கீங்களா? ஆகவே நாங்கள் அவை இந்த மனசிலே இருக்கிறத பேசுறதுக்கு விடுவோம் என்ற முறையில நான் ஒன்றுமே பேச இல்லை. அதுக்கு மேலதிகமாக நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு நான் அதை நான் எடுக்கவே இல்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அந்த விடயமே நான் எடுக்கவில்லை. அதெல்லாம் சரி, நீங்கள் அப்போது அதை பற்றி அதுக்கு அடுத்தது தான் சொன்னீங்களா? ஆனா பிள்ளைகள் எங்களுடைய நீங்க எல்லாருமே இந்த பிள்ளைகள் தான் உறுப்பினர்கள் பேச தொடங்கின உடனே நீங்கள் அதை சொல்லி காட்டியிருக்கலாம். ஆனா அதை பேச விட்டுட்டீங்க, பரவாயில்லை. பொது முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் ஒன்றுதான் எனக்கு சொன்னார்கள், தந்தார்கள். அது காலமே இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் கமிட்டியில சொன்னார்கள். பொது முக்கியத்துவம் வாய்ந்த என்ற பொழுது அதை நான் அனுமதித்தேன். அதை பேர்ந்து இந்த வளமையாக எங்களுடைய சபையில இருக்கிற ஒரு குறைபாடு, எல்லாரும் ட்ரக்க மாறி போறது. அது சில நேரம் நான் தடுத்து அதை குற்றம் சொல்கிறார்கள், சுதந்திரத்தை பறிக்கிறார்கள். கௌரவ அவைத்தலைவர்களே, கௌரவ எதிர்கட்சி தலைவர்கள் இது சம்பந்தமாக கடந்த கூட்டத்துக்கு முதல் கூட்டம் பேசினதுக்கு பிறகு நான் தங்களுடைய அறைக்கு வந்து சொல்லியிருந்தேன், இந்த விவாதம் எடுக்கும் பொழுது என்னுடன் கதைத்து விட்டு இந்த தேதியை தீர்மானித்தால் எனக்கு பல விடயங்களை ஆவணங்களுடன் கொண்டு வர முடியும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தேதியை நீங்கள் தீர்மானிக்கும் போது என்னுடன் எந்த வித அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டும் இருந்தீர்கள். ஆனால் இந்த தேதியை நீங்கள் இன்றைய தினம் எடுக்கின்ற பொழுது என்னுடன் இது சம்பந்தமாக எந்த கலந்துரையாடலையும் மேற்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இதை இல்லை, ஏற்றுக்கொள்ள. நீங்கள் கேட்டதை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அன்றிலிருந்து இன்றைய 1.5 மாத காலம் உங்களுக்கு போதும் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். எதுவாக இருந்த கால அவகாசம் நீங்கள் கேட்டதையும் ஒத்துக்கொண்டேன், நான் ஒப்புக்கொண்டதையும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அன்றிலிருந்து இந்த விடயம் இந்த அவையிலே வரும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆயத்தப்படுத்தி இருக்கலாம் என்றது என்னுடைய. அப்பொழுதும் கூட நான் இன்றைக்கு இந்த விஷயம் எடுக்கல. இல்ல, நீங்க எனக்கும் சுத்த இல்லாது காதுல, நானும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாயில இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து வெளிப்படைத்தன்மையோட எல்லாரும் நடந்தா இந்த பிரச்சனை இல்லை. நான் முதல்ல இந்த சபையில பகிரங்கமாக மன்னிப்பு கோர விரும்புகிறேன். இந்த இரணமடை பிரச்சனை எடுக்கப்பட்ட பொழுதெல்லாம் எந்த விதமான விமர்சனத்துக்கும் பயப்படாமல் நான் தான் முண்டு கொடுத்தேன். இந்த அமைச்சரை நான் தான் முண்டு கொடுத்தேன். நாங்கள் ஒவ்வொரு நிபுணர்களாக சென்று சந்தித்த பொழுது அமைச்சர் அவர்கள் சொன்னது சரி. நாங்கள் கடந்த சில நாட்களாக எல்லா நிபுணர்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நிபுணர்களை சந்தித்த பொழுதுதான் எங்களுக்கு மிக மோசமாக நாங்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த உறுப்பினர்களை முட்டாளாக்குவதற்கு இந்த அமைச்சர் முயன்றிருக்கிறார் என்பதெல்லாம் தெரிய வந்தது. ஒரு நிபுணர் நான் பேசுறேன், இது என்னுடைய நேரம். இல்லை இல்லை, என்னுடைய நேரம். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றதுக்காக தேவையில்லாத குற்றச்சாட்டு அவைத்தலைவர் நீங்கள் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். நான் இந்த குற்றச்சாட்டுகளை சத்திய கல்லாசியாக நான் கொண்டு இந்த சபையில முன்வைப்பேன். ஒரு பெரிய அறிவாளிக்கு, ஒரு பெரிய கல்விமானுக்கு உயரிய பதவி தரலாம் என்று கூட லஞ்சம் பேசப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத அபாண்டமான உங்களுடைய முதுகு சொறிகிறதுக்காக, என் மீது திருப்பதற்காக நீங்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு எங்களுக்கு யாருடைய முதுகை சொறியவில்லை, எங்களுக்கு யாருடைய முதுகை சொறியவில்லை சொல்லிவிட்டு போகலாம். அது வரலாற்றில் அழியாமல் போகும். நாங்கள் எவ்வளவுதான் விசாரணைக்கு பிறகு நிரூபிக்கப்பட்டாலும் கூட பிழையாளர் என்கிறதான் மனத்தில் நிற்கும். நீங்கள் திட்டமிட்டு இதை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அவையில் எல்லாரும் நாங்கள் இரண்டு திட்டத்தில் ஒரு நிபுணர் குழு அறிக்கை வந்தது. இந்த உறுப்பினர்கள் நான் பார்த்து கேட்கிறேன், யாரிடமாவது அந்த அறிக்கை தரப்பட்டதா? முதல் அந்த அறிக்கை எங்களிடம் தரப்படவில்லை என்று பேசியவர் கௌரவ பிரதி அவைத்தலைவர் அவர்கள். எங்களுடைய அறிக்கை கொடுக்கப்பட்டது, பிறகு அறிக்கை பிற்பாடு கொடுக்கப்பட்டது. அமைச்சர்கள் சொன்னது போல இரணமடு கூட்டம் தொடர்பாகவும் பல அமர்வுகள் நடத்தப்பட்டது. உறுப்பினர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டு பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று ரஷ்யாவில் இருந்து வந்த அறிஞர் கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டம் தொடர்பாக பகிரங்கமாக யாழ்ப்பாணத்தினுடைய நூல் நிலையத்தில் கூட்டம் நடைபெற்றது. எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பல உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தயவு செய்து அவைத்தலைவர் அவர்களே, நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன்.
சொன்னதுக்கு பிறகு நீங்களே ஒரு திட்டமிட்டு பொது பேரணி என்கின்ற அடிப்படையில் இந்த விவாதத்தை உருவாக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் மீளவும் சொல்லுகின்றேன், நாங்கள் காலில் பூ வைத்தவர்கள் அல்ல. அவைத்தலைவர் அவர்களே, இந்த பதவி பொறுப்பு வாய்ந்தது, கண்ணியம் மிக்கது, நேர்மையானது. கௌரவ பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் அவர்கள் ஒரு அரை நாட்டா இந்த அவையை நடத்தி இருந்தார். மிக கண்ணியமான முறையில, நேர்மையான முறையில் அதை எவ்வாறு அவை நடக்க வேண்டும் என்பதை நிரூபித்து காட்டியிருந்தார். நீங்கள் கட்சி ரீதியாக உங்களுடைய சுய தேவைகளுக்காக இந்த அவையை பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். என்ன பலிக்கிடாக முயற்சித்தால் இந்த நியமிக்கப்பட்டார்கள். பின்னர் பேருந்து ஒரு அதிகரித்த தொகையினர் நியமிக்கப்பட்டார்கள். ஏன் அப்படி நியமிக்கப்பட்டார்கள்? அங்கே ஒரு எண்ணிக்கை சமநிலை பேணப்படுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் முதலில் நியமிக்கும் போது தெரியாதா 15 உறுப்பினர்கள் தேவை என்று? ஏன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்தீர்கள்? அதற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? அதையே இந்த சபையில சொல்லல. இந்த இரண்டு திட்டம் அது ஆபத்தானதோ அல்லது கொண்டு வரப்பட வேண்டுமோ கொண்டு வர முடியாத எல்லாம் இருக்கட்டும். நாங்கள் முதலாவது எங்களுடைய வட மாகாணத்தில் நீர் முகாமை செய்வது தொடர்பாக என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? எங்களுடைய நீரை முகாமை செய்வதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? நாங்கள் இரண்டு மாற்றீடான திட்டம் என்றால் இன்னும் ஒரு திட்டத்தை பரபரப்போடு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துவதல்ல. முதலாவது இருக்கின்ற நீர் வளத்தை எப்படி முகாமை செய்வதற்கென்று இந்த 2.5 வருடத்தில் இந்த அமைச்சிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்று கேட்க விரும்புகின்றேன். இது வெறுமனே இரமடுவுக்கான விவாதம் அல்ல. இது ஒரு அமைச்சருடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளை 2.5 வருடம் அமைதியாக நாங்கள் அவதானித்து விட்டு பேசுகின்றபடியா உண்மை ஒவ்வொன்றும் ஆரம்பத்தில் பரபரப்பாக பாதீனியம் பல உறுப்பினர்கள் கேட்டார்கள். பாதீனியம் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இருக்கிறார். பாதீனியத்துக்கு அவ்வளவு காசை செலவழித்து பணமெல்லாம் பத்திரிகையில போட்டு செய்தார். அந்த பாதீனிய ஒழிப்பு சம்பந்தமான பின்னூட்டல் ஃபீட்பேக் என்ன? பாதீனியம் இப்ப வடமாநிலத்தை விட்டு முற்ற அடைந்து விட்டதா? மரண் நடுக நாங்கள் ஜனாதிபதி மேதகு மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இரண்டாம் ஒரு வயலுக்குள்ள ஒரு வயல் ஏற்பூட்டு விழா வைத்தார். அதே அப்படியே பிரதி பண்ணி கொண்டு நாங்கள் வந்த உப்பாற்றுக்குள்ள ஒரு பெரிய விழா நடத்துறோம். அது நான் என்னுடைய தோழி தென்மராட்சியில நாற்படியில நடந்தது. நான் போகையில மனச்சாட்சிக்கு விரோதமாக எனக்கு அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற முடியவில்லை. முதல் நாள் நாங்கள் போயிருந்து என்ன செய்யறோம்? அந்த ஒரு போராளி தமிழின் மரண வீட்டில் நின்று அழுறோம். அந்த வீடு குறை வீடு கட்டி கொடுக்குறது காலம் இந்த செம்மணியில செலவழிச்ச அந்த விழாவுக்கு செலவழிச்ச காசு. அடுத்த நாள் பார்க்கிறோம் ஆரம்ப மரத்தை நடுங்கோ, அதுக்கே விழா ஒரு சிறிய வைபவமா நடத்தலாம். அந்த விழாவுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை என்ன? ஒரு அமைச்சுக்கு ஆய்வுகளை நடத்துவதற்கு, வேலைப்பட்டறைகளை நடத்துவதற்கு, பயிற்சிகளை நடத்துவதற்கு ஒதுக்கப்படுகிற நிதிகள் செலவழிக்கப்படாமல் புதிய புதிய தினங்களை உருவாக்கி ஒரே நாளில் செலவழிக்கப்படுகிறது. மந்திரம் எனக்கு வரைப்பு வந்தது. வீடு தேடி வந்து ரவிரவார்த்தந்தாக நான் போனேன். அங்க பார்த்தால் அது அந்த காசு ஏதோ விதத்தில் செலவழிக்கணும் என்ற நடத்தின விழாவாக தெரிந்தது. பேரிடர் தினம் வருஷ முடியல செலவழிக்கிறதுக்காக கொண்டாடப்பட்ட தினம். இப்படியாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களை காசுகளை எப்படி சிலவழிப்பதல்ல வினைத்திறன் அல்லது செயல்திறன், அதன் பயன் மக்களுக்கு எப்படி சென்றது? கடந்த வெள்ளம் போட்ட நேரம் நாங்கள் என்ன கேட்டோம்? எங்களுடைய பிரதேசத்தில் மக்கள் வெள்ளத்தால் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு வழங்கல் அமைச்சர் என்ற முறையில்